தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தப்போ இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ தூத்துக்குடியை வந்து ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சும்மா நடிப்பு நடிப்பு ஏன்னா அந்த அம்மா எதுவுமே ஒரு உண்மையாவோ ப்ராக்டிக்கலாவோ எதுவுமே பேசலை. இது ஒரு அதாவது ஒரு நடக்காத விஷயத்தை தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கன்ற மாதிரி அந்த அம்மா நினைக்குது. ஸோ அதனால் அந்த அம்மா ஆக்ட் பண்ண தான் வந்திருக்காங்க இங்கே. அந்த அம்மா உண்மையான மனநிலைமையோடு வரலை. ஏன்னா நம்ம அமைச்சருங்கெல்லாம் போய் களத்தில் இருந்தாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க. அது யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த அம்மா ஃபுல்லிங் ஆக்டிங் தான். இல்லைம்மா, சென்னையில் ஏற்பட்ட நிஜாம் புயலோட தூத்துக்குடியில் வந்து பாதிப்பு அதிகம். இதை வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேரிடர் இல்லைன்னு சொல்கிறது மனிதாபிமாற்ற ஒரு செயல். அது நிலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை, அவ்வளோ வெள்ளம். இது வந்து கண்டிப்பாக தேசிய பேரிடர் அறிவிக்கணும். இப்போ இதுமாரி குஜராத்தில் இதுமாரி வந்துச்சு குஜராத்தில். அப்போ அங்கே உடனே அறிவிச்சிட்டாங்க. சரியா? அப்போ வந்து இது பாரபட்சம் பார்க்குற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. சரியா? ஏதாவது இதையும் பேரிடர் அறிவிச்சு மக்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ அதை பேரிடர் அறிவிச்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நிதி கொடுப்பாங்க. அந்த நிதியை வச்சு இந்த மக்களை வந்து எப்பவும் போல் எப்பவும் போல் இருந்தால் போதும். வளர்ச்சி எப்படியோ வளர்ச்சி இல்லை, கரெக்டாக இருந்தால் போதும். கண்டிப்பாக மத்திய அரசு பண்ணுறது எல்லாமே நாடகம் தானம்மா. ராமர் கோயிலுக்கு அவ்வளோ கட்டுறாங்க, பட்டேல் சிலைக்கு அவ்வளோ போடுறாங்க, என்னென்னத்துக்கோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஏதோ ஒரு புது ட்ரெயின் இருக்கிற ட்ரெயினை விட்டுட்டு ஒரு புது ட்ரெயினை விட்டு அதுக்கு விலை ஏற்றிட்டாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே நாடகம் தானே.